வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கொடிவிட்டு அவர் யாத்திரை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சனி திசை கழிக்க வேணும் அல்லவா? இந்த சனி திசை கழிப்பதற்காக மலநம்பியார் வாசலுக்கு 2 பேரும் ஒன்றாக கூடி மாதாந்தம் கால்நடையாக நடக்கிறார்கள். அப்படி எங்கே எங்கே வாரறான் வெப்பலாம் குளமும் விட்டு அங்கிருந்து பயணமாகி ஆளனும் கால்நடையா ஏறுவாடி பாதை கூடி திருக்கணங்கூடி நாடு விட்டு வேப்பலாங்குளத்திலிருந்து திருக்கணங்கூடி வரை கால்நடையா நடந்து வார முத்தி வீரன் என்பவரும் முத்தி வீரன் என்பவரும் பூலுடையா அங்கிருந்து பயணமாகி அருமையுடன் ஏத்து மாலை இறக்கு மாலை 7 மாலை தன்னதில் மலநம்பியார் வாசலில் ஆளனும் தேவியும் நம்பியார் தன்னதில் தீர்த்தமாடி மாத்தொடுத்து திருநாட்டு காப்பணிந்து ஈரத்துவில் கலைந்து சேர்ந்த நெற்றியில திலகமிட்டு காப்பு மிட்டா கடையமிட்ட கண்ணாடி போலோடைய பெண்ணவர் முத்தி வீரன் என்பவர் மலநம்பியார் வாசலுக்கு மலநம்பியார் வாசலுக்கு மாதாந்தான் இப்படி 21 சனிக்கிழமை இன்பமுடன் நடந்துவார் ஆளனும் தேவியும் மாதாந்த நடப்பார்களா நல்ல நடப்பார்களா? மலநம்பியார் வாசலுக்கு நடப்பார்களா? இப்படி மாதாந்த நடந்தான் பாருங்க. 21 மாதம் முடிந்தது. 21வது மாசம் வதரத்தை அந்த மாதத்துல ஒஸ்தி விடணும். அன்றைய தினத்தில் இயற்கையில் அங்கங்க லாந்தி வேலைகளை பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நேரம் உடனே பூலுடைய ஆள் சொன்னா, கண்ணாளா மாசம் மாசம் காலையில வாரம் சாயந்தரம் வீட்டுக்கு போறோம். இன்றைய தினத்தில இது கடைசி மாசமாச்சு. ஆட்களோட ஆட்களா கூட்டத்தோட கூட்டமா சனங்களோட சனங்களா இந்த இரவு இங்க தங்கிட்டு காலையில போமே என்றால் பூலுடைய. இதனையெல்லாம் காதலை கேட்டான் முத்துவீரன் பிள்ளை. ஏ புலு என்ன
நம்ம உடல் தான் வேற தவிர உள்ளம் இரண்டும் ஒன்றுபட்டவை. நான் என்ன நினைத்தோ சொல்லிட்டேன், அதை சொல்லிட்டேன். ஆமா. அதனால ஆட்களோட ஆளுக்கா இன்னைக்கு தங்கிட்டு போவோம் என்று ஆளனும் தேவியும் மலை நம்பியார் வாசலிலே ஆட்களோட ஆளுக்கா தூங்கிட்டு இருந்தாங்க. நேரம் எப்படி நேரம்? சதிசாம வேலை வேலை. பாதிசாம வேலையில மலை நம்பியாரோ முத்துவீரம் முன்னாலே கண்ணுக்கு தோன்றி வருகிறார். எப்படி எப்படி வருவார் தெரியுமா? 5 வயது குழந்தை போல குழந்தை போல குழந்தை போல் அந்த சிறுவன் போலே சிறுவன் போலே அந்த சிறுவன் போலே சிறுவன் போலே சிறுவன் போல் சிறுவன் போலே அழகு அந்த சிறுவன் போலே சிறுவன் போலே ஐயா உச்சி குடும்பியாம் போனோலா போனோலா உல்லாச நடையழகா நடையழகா உல்லாச நடையழகா நடையழகா கோரிவிட்ட நாமங்களா கோதண்ட ராமனோட பதைக்கங்களா கோதண்ட ராமனோட பதைக்கங்களா பதைக்கங்க கோதண்ட ராமனோட பதைக்கங்களா ராமனோட பதைக்கங்களா பதைக்கங்க குழந்தை போல அந்தனர் சிறுவன் போல உச்சி குடிமியாம் பூனூலாம் உல்லாச நடையழகா அழகா பாலகனை போல அந்த உலகத்து பாலகனை போல அருமையா முத்துவீரம் முன்னாலே வந்து ஒரு திருநாரி எலுமிச்சங்கனி கையில கொடுத்து அப்பா முத்துவீரா என்னுடைய வாசலிலே வந்து நீ தவுசு பண்ணினதாலே ஆட்சிக்கு ஒரு ஆணும் அடுக்கலைக்கு ஒரு பெண் குழந்தையும் தருகிறேன் என்ன எலுமிச்சங்கனியை கையில கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. உடனே ஏமசாம சதி சாம வேலை பாதி சாம நேரத்துல முத்துவீரம் அப்படியே எழுந்திச்சு இருக்கிறான். பூலுடைய ஆள் எழுந்துச்சா? என்னங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா? உங்களுக்கு தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. ஏன் வரல? சில ஆளுக்கு இடம் மாறி படுத்தா தூக்கம் வராது. பார்த்துக்கோ. ஆமா, இப்ப 3 நாளா தூக்கம் கிடையாது. இடம் ஆமா, நமக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். ஆமா ஆமா, இடம் மாறி படுத்தா சில ஆளுகளுக்கு தூக்கம் வராது. ஆமா, அப்படியா? எப்படி? என்ன ஏ பூலு, என்ன என்ன மலை நம்பியாரே வந்து ஆட்சிக்கு ஒரு ஆணும் அடுக்கலைக்கு ஒரு பெண்ணு தந்து குழந்தை தருகிறேன் தந்திருக்கேன் போயின்னு சொல்லி விகுதியும் நிமிச்ச மலத்தையும் கையில தந்திருக்கிறாரு கண்ணாளா. ஐயா நானும் அதை தான் கண்டேன் என்று விடிய 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 வெட்டு வெட்டு வெட்டுன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. யாரும் எப்ப விடிய போகுதுன்னு இருக்காங்க. ஆமா, விடிய ஒரு சாமத்திலே நம்பியாத்தாங்கரையிலே சாணவானத்தை முடிச்சு தங்கத்தால பொன்னாலே அபிஷேகம் செய்தார்கள். ஆட்சி முத்துவீரனுக்கு தெரியாம பூலுடையாலும் முத்துவீரனும் பணத்தை அள்ளி கொடுத்தாங்க. என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமா, எவ்வளவு சந்தோஷம். ஆமா, அரமனைக்கு வந்து அள்ளி 3 கை நெல் எடுத்து முள்ளி 3 கை நெல் எடுத்து உரல்ல போட்டு மாக்கு 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 மாக்குன்னு குத்தி அதை நல்லா புடைச்சி
பச்சரிசி சாதம் சமைத்தார்கள். சமைத்த சாதத்தை 3 உருண்டையாக உருட்டினார்கள். முத உருண்டை எடுத்து காக்காக்கு வச்சாங்க. காக்கா வட்டம் போட்டு வந்துட்டு ஒரு 7-8 காக்கா ஓடி வந்து அடிச்சுட்டு கிடந்து பறக்கிட்டு 2 உருண்டையும் தரையை மொழிகி முத்து வீரனும் உளுடைய பெண்ணவளும் பரங்கைய கட்டி வாயால கவ்வி சாப்பிட்டாங்க. சாதத்தை அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்ன? மண்சோறு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட காரணத்தினாலே மல நம்பியாருடைய அருளாலே நாச்சாரம்மா கருவையாலே காத்தடித்து தலை பூத்ததை போல அந்த பூலுடையாளோ அவள் 1 மாதம் கர்ப்பமான 1 மாதம் குழி மறந்த அதுவே கூலி சூலான போலோடைய பெண்ணவளோ நந்தியுடன் குழி மறந்தான் 40 நாள் கர்ப்பமான ஊரறிய 1 மாதம் நாடறிய 40 நாள் படி 1வது மாத்தையிலே உடையவரே தஞ்சம் என்பா உடையவரே தஞ்சம் என்பா இப்படி 2வது மத்தையில இறையோனை தஞ்சம் என்பார் பூலுடைய பெண்ணவளோ 3வது மத்தையில முகமது தான் வெளுத்திடுமா பூலுடைய பெண்கோடிக்கு 4வது மத்தையில 4வது மாத்தையில அவளுக்கு நண்டு காடி தேடுதையோ அவளுக்கு நண்டு காடி தேடுமோ எப்பாடி நண்டு காரி தேடும் போது நாயகனை வரவழைத்தா எங்கனவா என் புருஷா 4 மாத்த சூலியையோ நண்டுக்காரி தேடுதையா போலோடைய சொன்ன போது பார்த்தானே முத்து வீர கண்ணாடா நான் 4 மாத்த சூலி எனக்கு நண்டு கறி தேடுது நண்டு கறி தேடுது சுமாரப்பானா உடனே மண்வெட்டி எடுத்து தோல்ல போட்டான் அப்படியே வயக்காட்டுக்குள்ள வந்து மக்கு 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 மாக்குன்னு வெட்டி ஒரு 10 நண்டை பிடிச்சு காலை கையெல்லாம் பிடிச்சி தூர போட்டு உரல்ல போட்டு நை 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 நச்சு நல்ல வெள்ளை துணியில சத்துன்னு ஒரு புளி புழிஞ்சான் ஒரே சாரா புழிஞ்சிட்டான் காப்படி நண்டு பால் வந்தது கொஞ்சம் எண்ணெய் சட்டியை தூக்கி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி அப்படி நண்டு பாலத்துக்கு ஊத்துறோம் பாருங்க நண்டு பச்சடி போட்டு மலைக்கு ஊட்டி கொண்டிருக்கான். அப்புறம் 4வது மத்தையில பெண்கோடிக்கு நல்ல பண்டம் தேடுதையோ நல்ல பண்டம் தேடும் போது பார்த்தானே முத்து வீர லால கடையதிலே லட்டு முட்டாய் வாங்குவாராம் அவரு லட்டு முட்டாய் வாங்குவாராம்
இப்பாடி லட்டு முட்டாய் வாங்கியல்லோ மனைவிக்குத்தான் ஊட்டுவாரா 5 நல்ல மாதமாச்சு போலோடைய பெண் கோடிக்கோ 5வது மாத்தையில அரவயிறு பூரணம் அங்கமெல்லாம் தங்க நீரம் அடுத்தவளுக்கு தெரியாம அடுப்பு சாம்பல் திம்பாள எதிராளிக்கு தெரியாம எரிச்சாம திம்பாள கணவனுக்கு தெரியாம அவ கட்ட மண்ண பிச்சு திம்பா மேலக்கார அண்ணாவி ஒரு பம்பை அடிக்கக்கூடிய ஆளு ஒரு பம்பையா தவளாது நீ லாலா கடையில லட்டு முட்டாயி சிலேபி இந்த வளைஞ்சி நெளிஞ்சிலாம் இருக்கும் பாரு அது என்னது இந்த ஊமப்பொடி ஓமப்பொடிப்பா ஓமப்பொடி நாக்கில போட்டோம்னா தண்ணியா போயிரும் பச்சை தண்ணியா போயிரும் அதாவது சாப்பிடக்கூடாது என் முதலுக்கு பிடிச்ச மோசடியா பணத்துக்கு பிடிச்ச கேடா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அடிக்க வரான் இதனை கண்ணாலை கண்டா யாரு பக்கத்து வீட்டு அம்மா 7-8 பிள்ளை குட்டி பத்தவா ஏய் ஏ முத்துவீரா அடிச்சிடாத தலைப்புள்ள சூலி தட்டுனா பொறுக்க மாட்டான் தலைப்புள்ள சூலி நினைச்ச பண்டம் திங்க விலையானா பறக்கக்கூடிய குழந்தைக்கு காத்துல சீவடின்னு சொல்லுவாங்க அப்படி ஒண்ணு இருக்கோ சரி பரவாயில்ல சொல்லி அப்படி இருக்கும் வேளையிலே அந்த ஊருடைய ஆளுக்கோ மலை நம்பியார் அருளாலே ஐயா 6 நல்ல மாதம் ஆச்சு 6 நல்ல மாதம் ஆச்சு 6வது மாத்தையில போலோடைய பெண் கோடிக்கு அவளுடைய சொந்தமெல்லாம் அரியப்பாளம் போடுவார் அரியப்பாளம் போடும்போது 7 நல்ல மாதமாச்சு 7வது மாத்தையில போலோடைய பெண் கோடிக்கு அவளுடைய சொந்தமெல்லாம் சொல்காப்பு சொல்வளையல் அந்த கல்யாணம் தான் முடித்த மாத்தையிலே பெண்களுக்கு என்ன சொல்கா போடுறாங்க 6வது மாத்தையிலே அரியப்பழம் போடுறாங்கன்னா சொந்த பந்தங்களுக்கு கர்ப்பவதியா இருக்க தெரியணும் அது கண்டி போடுறாங்க 7வது மாத்தையில சூல்காப்பு ஏன் போடுறாங்க தெரியுமா பறக்கக்கூடிய குழந்தைக்கு 7வது மாத்தையிலே செவி துறக்குமா காது கேட்குமா வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு தாயாருடைய கையில கிடக்க வளையல் எப்படி கலகலன்னு இருக்கோ இதே போல கலகலன்னு வயிற்றுல பிள்ளை வளருமா ஆரோக்கியமா வளரும் குழந்தை அதுக்காண்டி 7வது மாத்தையிலே சூல்காப்பு சூழ்வளையல் போட்டாங்க அப்படி நல்ல நேரத்தில் எங்களுக்கு அன்பளிப்பளித்தவர்கள் பொன்னாடை 6 பேருக்கும் பொன்னாடை போத்தி இந்த பாலத்தேடியானுடைய அருளை பெற்றவர்கள் அன்பு ஐயா லட்சுமண பாண்டியன் எம் லட்சுமண பாண்டியன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஐயா அவர்களும் நமக்கு 6 பேருக்கும் பொன்னாடை போத்தி 101 ரூபாய் 101 லட்சமாக அள்ளி தந்து இந்த ஆலயத்தில் கௌரவித்திருக்காங்க. லட்சுமண பாண்டியன் பரமேஸ்வரி ஊராட்சி மன்ற செயலாளர், 2வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்கள் சார்பாகவும் நமக்கு இந்த ஆலயத்திலே பொன்னாடை போத்தி 6 பேருக்கும் 101 ரூபாய் 101 லட்சமாக அள்ளி தந்து இந்த ஆலயத்திலே கௌரவித்த ஐயா அவர்களுக்கும் அன்னாருடைய குடும்பத்தார்களுக்கும் எந்த முகம் போனாலும் எம் லட்சுமண பாண்டியன் எம் பரமேஸ்வரி அவர்களுக்கும் மடை பாலத்தடியானுடைய அருளாலே
அன்னாரோட குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும், வளர வேண்டும், பல தடியானோட வளரவே எங்க பலத்து மயாண்டோட சுவாமி மனைவி நல்ல மக்களோடு அன்னாரோட குடும்பம் அல்ல மங்களமா வாழ வேண்டும், பதவி அது உயர வேண்டும், பண்புடனே வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். நம்ம சின்ன தம்பி அருளாலே சின்ன தம்பி அருளாலே எம்மா போலுடைய பெண்ணவளும் மாதமோ எட்டாவது மாத்தையில திட்டமுட்ட அடிக்குதையும் இருந்தாலும் இருக்க மாட்டேன், எந்திரிச்சா நிக்க மாட்டேன், படுத்தாலும் படுக்க மாட்டேன், பாய் போட்டா தூங்க மாட்டேன். அக்கா அக்கா தோழியர் வேதனைகள் தெரியுமான கை குழந்தை எனக்கு வேண்டாம், கை குழந்தை எனக்கு வேண்டாம், என் கனவு மட்டும் இருந்த போது என்னோட கனவு மட்டும் இருந்த போது எம்மா பிள்ளை வாரம் எனக்கு வேண்டாம், புருஷன் மட்டும் இருந்தா போதும், குழந்தை வாரம் எனக்கு வேண்டாம், கொண்டவன் மட்டும் இருந்தா போதும். பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவாள ஆறுதலை தலப்புள்ள சூலியம்மா குழந்தை பறக்கு வரை சஞ்சலம் பத்தெடுத்தா கொஞ்சராமே போத மாத்தையில ஓல போல சுருளுவாள கஞ்சி கூடி மரக்கலிட்டா போலுடைய பண்ணவள் மல நம்பியார் அருளாலே மாதமோ பத்தாவது மாத்தையில இவ பரிபூரண கர்ப்பமான பரிபூரண கர்ப்பமான ஐயா ஓடி வார முத்து வீரன் புல்லு வண்டி தானே கட்டி மருத்துவத்தை அழைக்க வார வாடி அம்மா மருத்துவமே என்னுடைய மனைவிக்குத்தான் பேரு காலம் பார்க்கவே 1000 பொண்ணுதாரே வாராய் மருத்துவமே 1000 பொண்ணு எல்லாம் வரக்கடங்கில் தோத்தள்ளுவை 5000 பொண்ணுதாரே அரமனையில் தோத்தள்ளுவை 10,000 பொண்ணுதாரே 10,000 பொண்ணுதாரே ஒரு பால் பசு ஒன்றுதாரே ஒரு பால் பசு ஒன்றுதாரே 10,000 பொண்ணுதாரேன் பால் பசு ஒன்றுதாரேன் என் மருத்துவத்தை அழைத்து வந்து மல நம்பியாருடைய அருளாலே புலோடைய ஆளான பெண் கொடிக்கு மாதமோ 10 பரிபூரண கர்ப்பமானாள். மருத்துவம் ஓடி வந்து பிரசவம் பார்க்க வந்தல்லவா மருத்துவம். நான் சொல்றது அந்த காலம். இப்போல்லாம்
உண்டு இல்லைன்னு இருக்கும்போது நேர ஆஸ்பத்திரி தான். உண்டா இல்லையா என்பது பார்ப்பதற்கு. நான் சொல்றது அந்த காலம். மருத்துவம் ஓடி வந்து என்னையா செய்தா எம்மா முக்காலில அமர்ந்து கம்மா கை தமிழ ஆண்டவன வேண்டி கம்ம ஆண்டனான வேண்டி கம்ம ஆளனை ஆனந்த கம்ம பகவான வேண்டிக்கம் பத்தாவை கடவுளை வேண்டிக்கம் கடவுளை வேண்டிக்கம் உன்னோட கணவனையும் ஐயா போலோடையா பெண் கொடிக்கோ மல நம்பியார் அருளாலே நாச்சாரம்மா கருவையா மாதமோ 10 சென்று அரண உதயத்துல 5 மணி அலையில விடிய கருக்கலையில விடிய ஒரு சாமம் போல அடிதுடியா வயிறுவலித்து அடிதுடியா வயிறுவலித்து ஒரு பெண் குழந்தை பிறந்திடுமா ஒரு பெண் குழந்தை பிறந்திடுமா பெண் குழந்தை பிறந்த போது போலோடையா பெண்ண முத்து போல கண்ணீர முகமெல்லாம் அவளம் போல கண்ணீர பக்கமெல்லாம் ஊட்டி வளர்த்தாலும் ஊடாவுடு போற பிள்ளை தேற்றி வளர்த்தாலும் தேசம் வழி போற பிள்ளை அழுது புலம்புவாழ பார்த்தாலே மருத்துவம் மருத்துவம் ஓடி வந்து அஞ்ச வேண்டாம் அம்மா மலைய வேண்டாம் மலைய வேண்டாம் மலைய வேண்டாம் மலைய வேண்டாம் ஆலோசனையா பண்ண வேண்டாம் மலைய வேண்டாம் ஆலோசனையா பண்ண வேண்டாம் ஏதாயோ பெண் பரந்த நல்லோ வயிறதுல வயராதுல ஒரு ஆண் பார கைப்பாம் போகுதம்மா வயராதுல ஆண் பேர கைப்பாம் போகுதம்மோ படே மருத்துவமோ சொன்ன போது போருடைய பெண் கொடிக்கு மல நம்பியாரோட அருளாலே அருளாலே அடிதோடியாக வயிறு வலித்து வயிறு வலித்து ஒரே ஆண் குழந்தை வந்து வயிறு வலித்து வயிறு வலித்து ஆண் குழந்தை வந்து பிறந்திடுமோ பறந்த நல்லோ குழந்தை தன்னை குழந்தை தன்னை பெரியமுட நல்லோ கையில் எடுத்து ஒப்போடாது அறுத்தார்களே 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 மகனுக்கு கொலவை அது கொலை பண்ணுங்க கொலை பண்ணுங்க கொலை பண்ணுங்களா அறுத்தார்களே கொலவை அது போட்டார்களே நீராட்டி தாராட்டிய தாராட்டிய நிலத்து நாள் எங்கே பொட்டு போட்டு பொட்டு போட்டு தாராட்டிய ஓராட்டி ரோராட்டி ஓராட்டிய ரோராட்டி தாய் தானை பாலோ அமதூட்டிய ஓராட்டிய அருளாலே ஆமா முதலாக ஒரு பெண் குழந்தை. ஆமா பெண் குழந்தை பிறந்த உடனே மனசுல நினைச்சா ஆமா ஊட்டி வளர்த்தாலும் ஊராவத்துக்கு போற பிள்ளை தானே பிள்ளைதானே தேர்ந்த வயிற்றிலே இப்போது ஒரு ஆண் பிறக்க போகுது ஆமா என்று சொல்ல மீண்டும் அடிதுடியாக வயிறு வைத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா சந்தோஷம் அடைந்து பிறந்த குழந்தையை பெரியமுடன் கையில் எடுத்தார்கள் கொப்பல் எடுத்து குளிப்பாட்டி எடுத்து 21 ஒரு கொலை போடக்கூடாதா கொலை போட தெரியும் அப்படி போடுங்க 21 கொலவை எண்ணி போட்டாங்க.
போடுங்க 2 குலை போடுங்க. குறிப்பா கோயில்ல வந்து குலவு போட்ட பெண்களுக்கு கோடி நன்மை உண்டு. கோயிலும் சரி கல்யாண வீட்டுல சரி மங்களகாரியம் நடக்க இடத்துல குலவை கண்டிப்பா போடுங்க. போட தெரியாத போட்டு படிச்சுக்கிடுங்க. கோயில்ல வந்து குலவு போட்ட பெண்களுக்கு மீண்டும் சொல்ல கோடி நன்மை. ஆமா இப்படி குலவை போட்டு 21 குலவை போட்டாங்க. ஆமா போட்டு சரி 16வது நாளையிலே ஆமா மக்களுக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொந்த பந்தங்களை எல்லாம் ஊர் மக்களை வரவழைத்து சீனி பழம் வழங்கி ஆமா மகளுக்கு எப்படிப்பட்ட பேர் கொடுத்தாங்க தெரியுமா? எப்படி? ஐயனாருடைய அருளாலே ஆமா பெண் குழந்தை கிடைத்ததாலே அவளுக்கு ஐயனா பிள்ளை ஐயனா பிள்ளை ஐயனா பிள்ளை என்று அழைத்தார்கள். பாலகனுக்கு மலை நம்பியாருடைய வாசலிலே மாதாந்த நடந்து நமக்கு பையன் கிடைச்சிருக்காங்க. மலை நம்பியாருடைய பேரை கொடுக்கணும் சொல்லி சின்ன நம்பி என்று கூப்பிட்டாங்க. இந்த சின்ன நம்பி இந்த கூட்ட பேரு அப்படி காலப்போக்குல சின்ன தம்பி சின்ன தம்பி சின்ன தம்பி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி தம்பின்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பின்னு சொன்னா உயர்ந்த குலத்தை குதிக்கும் அவன் சொல்லி சின்ன தம்பி சின்ன தம்பி என்று அழைத்தார்கள். இப்படி பாலகனுக்கு 2 பேருக்கும் பேர் நாமத்தை கொடுத்து பூலுடைய பெண்ணவளோ எப்படி வளர்த்து வரா தெரியுமா? என தொழதில தொட்டில் கட்டி தொழதில தொட்டில் கட்டி தொடையதில நடைவரத்தி பெண்ணாவாளோ ஐயனோ பிள்ளையோமா சின்ன தம்பி பாலகனை எப்பலாம் குளமதுல விருப்பமூட வளர்த்துவார தங்க நல்ல தொட்டில் கட்டி தங்க நல்ல ஆட்டி ஓரா சிறப்புடனே வளர்த்து வாரார் உங்களுடைய பெண்ணவளோ அரும மகன் சின்ன தம்பி வளர்த்து வரும் நாளையில சின்ன தம்பி பாலகன
அஞ்சாவது மாத்தையில குழந்த முகம் பார்த்து சிரிக்குதையோ ஆறாவது மாத்தையில அம்மா அப்பா என்று அழைத்திடுவார் ஏழாவது மாத்தையில தம்பி பாலகனோ ஐயனோ பிள்ளையுமா இருந்து மெல்ல விளையாடுவார் எட்டாவது மாத்தையில சின்ன தம்பி கட்டாக நடப்பார அவர் கட்டாக நடப்பாரா இப்படி ஒரு வயதா இரு வயதா முற்றம் 3 வயது மாற்றி 3 வயதில் மலை நம்பியார் வாசலில் சின்னத்தம்பி பாலகனுக்கு முடியெடுத்து காது குத்தி கடுக்கமிட்டார் கைக்கு தங்க காப்புமிட்டார் 4 வயதில் 4வது வயதில் அவரும் நடந்தோடி விளையாடுவார் மலநம்பியார் வாசலிலே அக்காளும் தம்பிக்கும் முடியெடுத்து காது குத்தி கடுக்கமிட்டு 4 வயசிலே சின்ன தம்பி நடந்தோடி விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி நல்ல வேளையில் நமக்கு அன்பளிப்பு தந்தவர்கள் யார் என்று கேட்டால் எம் முருகேசன் அவர்களும் மாரியம்மாள் அவர்களும் மனோஜ்குமார் அவர்களும் முத்துக்குமார் இவர்கள் சார்பாக நமக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அளித்து வந்து இந்த ஆலயத்திற்கு வரவேற்றிருக்காங்க. அப்படி 101 லட்சம் முறை சன்மானம் அளித்த எம் முருகேசன் அவர்களுக்கும் மாரியம்மாள் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவிப்பவுடன் இவருடைய குடும்ப பலகோத்திரங்களும் எந்த முகம் போனாலும் அன்னாரோட குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும். ஏ சின்னத்தம்பி சாமியோட அருளாலே வளர வேண்டும் அருளாலே. இவர்கள் மனைவி நல்லோ மக்களோடு மக்களோடு ஐயா மக்களோடு மக்களோடு ஏ மங்களமாக வாழ வேண்டும் மக்களோடு. அப்படி சின்னத்தம்பி பாலகனோ 4 வயசிலே நடந்தோடு குழந்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார். 5 வயதாச்சு. பார்த்தார் முத்துவீரன். நமது பாலகனாகிய சின்னத்தம்பியை அறிவிலே அறிஞனாக்க வேண்டும் வேண்டும், கவியிலே கவிஞனாக்க வேண்டும், படிப்பிலே மேதையாக்க வேண்டும். மைக்க எடுத்தாங்க கூட இந்த மைக்க எடுத்தாங்க கூட அறிவிலே அறிஞ வைக்கணும், கவியிலே கவிஞனாக்க வேண்டும் வேண்டும், படிப்பிலே மேதையாக்க வேண்டும் சொல்லி சொல்லி பாலகனாகி சிறுத்தம்பிக்கு நறுநாளி நரமரக்கா தேங்காய் பழ தட்சணை ஜாமாலை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தாங்க. சின்னத்தம்பி பாலகனும் ஆசானுக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உடனே ஆசான் அழைத்து ஆனாவன பாடத்தை அப்படி வாய்மொழியாக வாய்மொழியாக சொல்லி கொடுத்தார். யாருக்கு? சின்ன தம்பிக்கு வாய்மொழியா ஆனாவன பாடத்தை சொன்னார். பத்தியில மறுநாள் காலையிலே சின்ன தம்பி ஆசானுக்கு முன்னாலே வந்து கையை கட்டி வாயை பத்தி நிக்கிறான். ஆசானே நீங்க நேற்று சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்க ஒப்பிக்க போறேன், சொல்லி கொடுத்த பாடத்தை ஒப்பிக்க போறேன் என்றார். உடனே ஆசான் நினைக்கிறார். என்ன ஏற்கனவே சொல்லுவாங்க, என்னையா அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? படிக்க கூட பிள்ளை முகத்தில் தெரியும். நேற்று சொல்லிக் கொடுத்த ஆனாவன படத்தை ஒப்பிக்க போறேன் என்ன, அது சும்மா இல்ல ஆலோலிய ராகத்தை சொல்ல போறேன்னு சொல்லி படிக்கிறான். எப்படி படித்தா தெரியுமா? ஆனா ஆவன்னா ஈனா என்ன ஊனா ஊவன்னா ஏனா
ஆனா ஈனா ஊனா ஊவன்னா ஏனா ஏ என்ன ஐயன் ஓனா ஓ ஏ என்ன ஐயன் ஓனா ஓ அவனுக்கு சாமி காணாக்காவன்னா கீனாக்கி என்ன கூனா கூவன்னா கேனா கூனா கூவன்னா கேனா கே என்ன கை கூனா கூவன்னா கே என்ன கை என்ன கூனா கூவன்னா கவன்னா ஈக்கனா காணாக்காவன்னா கீனாக்கி என்ன கூனா கூவன்னா கேனா ஆமா கூனா கூவன்னா கேனா கூனா கூவன்னா கவன்னா ஈக்கனா இப்படி சின்ன தம்பி பலகனும் 6வது வயதிலே அரிச்சுவடி 7 வயதிலே 7 வயதிலே என் சுவடி படித்து வார என் வாடி படித்து வார அருமமாக சின்ன தம்பி 8 வயதால் 8 நல்ல வயதில் எடுத்த ஓலைகளை வாதிப்பான சின்ன தம்பி பாலகன் 10 வயதில் பாராத இடமில்லை பாராத இடமில்லை படியாத கலையமில்லை படியாத கலையமில்லை இப்படி சின்ன தம்பி பாலகனும் படித்து வரும் நாளை 10 12 வயதில் பலகணக்கம் சின்ன தம்பி பாலகனும் 14 வயதுக்குள்ளே 14 வயதுக்குள்ளே பலகலையும் கட்டுனாங்க அவனும் பலகலையும் கட்டுனாங்க அரும மகனாகிய சின்ன தம்பி 14 வயதுக்குள்ளாக பலவிதமான கலைகளையும் படிப்புகளையும் படித்துக் கொண்டிருந்தார். இன்னும் மேல் படிப்பு படிக்கிறார். என்ன படித்தார் தெரியுமா? மல்லடம்பு, சிலம்பு தொழில், வாழ்வீச்சு, பட்டால் வீச்சு, ஆணையற்றம், குதிரையற்றம், அதனமான தொழில்கள் எல்லாம் படித்தார். அதோடு மட்டும் இல்ல, சின்ன தம்பி துள்ளி பாஞ்சா 90 அடி பாய்வார், எந்திரிச்சு பாஞ்சா 70 அடி பாய்வார், பதி வச்சு பாஞ்சா 16 அடி பாய்வார். அது மட்டுமா, இன்னும் படிக்கிறார். 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 32 தர்மம், 64 கலைக்கியானம், 98 தத்துவம், 1008 இதிகாச புராணம் எல்லாம் படிக்கிறார் சின்ன தம்பி. இத்தனையும் பாலகன் படித்து வரும் வேளையிலே அரும மகனாகிய சின்ன தம்பிக்கு பார்த்தார் முத்துவீரன். எப்பா ஏ சின்ன தம்பி, இது நாள் வரைக்கும் அப்பாட்ட நீ எதுவுமே பொருள் கேட்டதில்லை. உனக்கு ஆசைப்பட்ட பொருளை அப்பாட்ட கேளு, உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தரேன் என்றாரு. எப்பா எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஆசை? வேட்டையாட போகணும் என்று ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒத்தையில போக கூடாது, கூட்டு வேட்டை ஆட போகணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு 2 நாய்க்குட்டி வேணும்பா. நாய்க்குட்டி வேணும் என்று கேட்டேன். நாய்க்குட்டினா இப்ப எங்க இருக்கும் யோசனை பண்ணி பார்த்தாரு முத்துவீரன். இயற்கையில சுப்பிப்பாறையிலே பொம்மல நாய்க்கியம் வீடு. இந்த பொம்மல நாய்க்கியருக்கும் முத்துவீரனுக்கும் நெருங்கிய பழக்கம், நல்ல பழக்கம். ஒரே கிளாஸ் உண்டு. பொம்மல நாய்க்கியம் வீட்டுல நாய்க்குட்டி உண்டு, பாப்போம் சொல்லி படத்தை எண்ணி எடுத்தாரா?
அள்ளி எடுத்துக்கொண்டு நேர சுப்பிப்பாறைக்கு வந்தார். ஆமா. நைனா, நைனா, ஓ நைனா என்ன என்ன என்று கதவை தட்டினாரு. ஆமா. பொம்மல் நாய்க்கு ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தாரு. ஆமா. எங்கேயோ கேட்ட குரலமாய் தெரிகிறது. எப்பா எப்பா ஏ நீ முத்துவீரன் தானே? ஆமா. முத்துவீரனே தான். ஆமா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. சரி, ரொம்ப நாளா உனக்கு குழந்தை குட்டி இல்லைன்னு சொன்னாங்களே. குழந்தை குட்டி எது இருக்கா? குழந்தை ஒண்ணு குட்டி ஒண்ணு. குழந்தை ஒண்ணு குட்டி ஒண்ணு. ஆமா. ஆட்சிக்கு ஒரு ஆணும் ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை இருக்கு. என் மகன் வேட்டையாட வேணும் ஆசைப்படுதான். ஆமா. வேட்டையாடுறதுக்காக நாய்க்குட்டி வாங்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தேன். நாய்க்குட்டி தானே வேணும். இரு உட்காரு. அன்னைக்கு இரவுல அங்க உட்கார வச்சாரு. சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு காலையில காய்ச்சி நாய் பூச்சி நாய். ஆமா. காய்ச்சி நாய் பூச்சி நாய்னா எப்படி அழகு, எப்படி 4 கால் சிலம்பு நடுவால் சுட்டி நெத்தி சுட்டி அப்பேற்பட்ட காய்ச்சி நாய் பூச்சி ரெண்டு பூச்சி கையில கொடுத்தாரு. ஆமா, வால் வெட்டி வால் கொடுத்தாரு பாருங்க. ஆமா, இது சும்மா இருக்க கூடாது. அப்படி பணத்தை அள்ளி கையில கொடுத்து, ஏய் நாக்குட்டி கீழே விடு, நாய்க்குட்டி கீழே போட்டுரு, நாக்குட்டி கீழே விடு. என்ன நைனா, என்ன பணத்துக்காக உனக்கு நாய்க்குட்டி தரேன் இல்ல, நம்ம 2 பேர் பழவன பழக்கமே அப்படி. ஆமா, பணம் தந்தா நாய்க்குட்டி கொண்டு போ. ஆமா, உடனே தெரியாம செஞ்சுட்டு நைனா என்று நாய்க்குட்டியை வாங்கி கொண்டு முத்துவீரன் என்பவரோ வேப்பலாங்குளத்துக்கு வர போது. ஆமையா, இந்த நல்ல வேளையில் நமக்கு அன்பளிப்பளித்தவர்கள் யார் ஐயா? யாரென்று கேட்டால் தெளிவா யாரென்று கேட்டால் நமது ராஜபாண்டி நகரில் வாசம் செய்து வரக்கூடிய அன்புக்குரிய ஐயா அடுத்தபடியாக கே செல்வ விநாயகம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக எம் இசைக்கிராஜ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக ஏ பாலசுப்ரமணியன் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஏ பாலசுப்ரமணியன் அடுத்தபடியாக எம் மதன் கே ராமச்சந்திரன் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஐ பெரியசாமி கே இசைத்தனை அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எம் சுரேஷ் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். கே மாரிசெல்வம் அடுத்தபடியாக ஐ நவீன் குமார் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக எம் கார்த்திக் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக எஸ் எஸ் சொகலியம் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக எம் லட்சுமணராஜ் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக ஆர் பட்டராஜன் அடுத்தபடியாக ஜி சுதர்குமார் அடுத்தபடியாக விஷ்ணு சத்யா
இந்த காளி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியா மாரிமுத்து சிங்கராஜா அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக அஜித் குமார் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். மைக் செட் உரிமையாளர் அழகுமாரியும் பந்தல் உரிமையாளர் அமைச்சர் வெள்ளத்துறை அவர்கள் லட்சுமணகுமார் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பிரணவ் பி அபினவ் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். முகேஷ் முத்தியாச்சா அடுத்தபடியாக எஸ் சக்திவேல் கோயில் கொடையை சீரோடும் சிறுபோடும் நடத்தி கொடுத்த நாட்டாமைகள் ஐவராஜா என்ற செல்வராஜா அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ராஜா கொடுக்கப்படுகிறார்கள். சுடலை முத்திட்ட புலிப்பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மைக் செட்டை திறம்பட நடத்தி கொடுத்து நாட்டாமல் போட்டாங்களா சொக்கலிங்கம் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக இந்த மகவேல் சுஜி முருக்கம்பேரி ஆதிராஜ் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அருணா அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். குமார் பி பெரியசாமி சுஜன் சிங்கப்பூர் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சித்தார்த் கோவிலில் சாமி பணிவிடை செய்த அருமை சித்தப்பா ஐவராஜ், இன்னொரு ஐவராஜ், மாரிய அண்ணாநந்தத்தை நடத்தி முடித்த அருமை மாப்பிள்ளை ராமையாபுரம் நன்றியை தெரிவித்துள்ளோம். மாப்பிள்ளை ராமையா பாண்டியன் வருகிறார்கள். ராமையா பாண்டி கோமரத்தா எம் பெரியசாமி அவர்களுக்கும் கோவில் இந்த கோவில் கொடை விழாவை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் மேலும் அமைத்து ஆமா சிஎஸ் பாண்டியன் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். முத்தாலிங்கம் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். முத்தாலிங்கம் நமது ராஜபாண்டி பாலத்தடியான் கொடை விழா சீரும் சிறப்பு வையகம் போல் உயர வேண்டும். என் மகனே சின்ன தம்பி பணக்கூடி நகரத்தில் பெண்பருத்தாராட்சி என்றா கடத்தறிவில் கண்டாளானா உன்ன கணவன் என்று எண்ணிடுவா பிடித்தறிவில் கண்டாளானா ஏ என் மகனே சின்ன தம்பி என்ன புருஷன் என்று எண்ணிடுவா கவு கண்ணு சக்காலத்தி கையை தட்டி கூப்பிடுவா பாம்பு கண்ணு சக்காலத்தி பாசத்தோடு பாப்பாளடா கல்லறிக்கு தப்பினாலும் கல்லறிக்கு தப்பினாலும் பெண்கள் கண்ணடிக்கு தப்ப மாட்டா
தப்பினாலும் இந்த விழாவை சீரோட சிறப்போட நடத்திய அழகுமாரி மைக் செட் அழகுமாரி அண்ணனுக்கு பசுமான் இளைஞரணி சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தீனி வச்சா திங்காது, தீனி வச்சா திங்காது, துமரு முடிச்சா முன்னால் போனா கடித்திடுமா, பின்னால் போனா உழைத்திடுமா, சைடில் போனா அடங்காத பெக்குதிரை. பெக்குதிரை நிற்கும் போது சின்ன தம்பி பாலகன் கோடுகளை கண்ணால் கண்டு பணக்கூடி நகரத்தில் மாணிக்க வாசகம் பிள்ளையோட அவரோட அரமனைக்கு வாராறு சின்ன தம்பி. சின்ன தம்பி வார போது அடங்காத பெக்குதிரை குதிரை கட்டும் சாவடியில் சின்ன தம்பி பாலகன் சீரி பைந்தானே அழகமவன் சின்ன தம்பி பாலகன் குதிரை மேல் பாந்தல்லவும் குதிரை மேலே பைந்தல்லவும் உச்சி மூடி பிடித்தான் பரங்காலால தட்டுவானே சூறாளி காத்து போல சூறாளி சுரண்டு வாரன் புரண்டு வாரா பணக்கூடி நகரத்துல சந்தைக்குத்தான் வாரப்போ கண்டதொரு சனங்கள் கலைந்து மல்ல ஓடுதையோ பார்த்ததொரு சனங்கள் பயந்து மல்ல ஓடுதையோ பூலுடையா நினைப்பாள் யாரு பத்த பிள்ளையோ அவரு பட்ட பாலகனோ குதிரையில இருந்தல்லவோ பூமியில விழுந்தானா பெட்டி வச்சு பறக்கணுமே என்று நினைப்பாளா என்றிலையா பூலுடையா தம்பி சூறாவளி காத்து போல சொல்லிட்டு வந்தான் பாருங்க. கண்ட ஜனங்கள் எல்லாம் கலைந்து ஓடுறாங்க, பார்த்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. பூலுடைய ஆளோட ஆளா நிக்க யாரு வத்த பிள்ளையோ எவரு வத்த பாலகனோ குதிரையில இருந்து கீழே விழுந்தானா பெட்டி வச்சு பறக்கணுமே பத்தவளுக்கு பிள்ளை ஆகுவானா பறவைக்கு துணை ஆகுவானா நினைத்து கொண்டிருக்கிறார். குதிரையானது பணக்கூடி நகரை சுத்தி அடிச்சு வெள்ளமர கக்கி அப்படியே குதிரை கட்டும் சாவடியில் குப்பரடிக்க உள்ளது. விழுந்த உடனே ஒரு பாலகன் ஓடி வந்தான். ஐயா ஐயா எசமானே நைனாவே நம்ம அடங்காத பேக்குதை யாரோ வீரன் அடக்கி விட்டான் என்று சொன்னான். வீரனா என்று மாணிக்க வாசகம் அப்படியே குதிரை விட்டும் சாவடிக்கு வந்தாரு. சின்ன தம்பியை பார்த்த உடனே அப்படியே அசந்து போனார். என்ன அப்பேற்பட்ட அழகாக இருக்காரு சின்ன தம்பி. இதனை கண்ணாரை கண்டு மாணிக்க வாசகம் பிள்ளையோ விவரத்தை கேட்டார். அவருக்கு என்ன வேலை தெரியுமா? தாசில்தார் வேலை. அதாவது நாங்குநேரியிலே தாசில்தார் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் மாணிக்க வாசகம். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. சின்ன தம்பி கண்ணாலை கண்டு என்னையா கேட்கிறார்? எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், அப்பா எங்கிருந்து எங்கு வந்தா, எங்கிருந்து எங்கு வந்தா, அப்பா ஊரு என்ன பேரு என்ன, ஒத்த வழி வந்ததென்ன, அம்மாவோட பேரு என்ன, அப்பாவோட பேரு என்ன, பிள்ளை மகன் கேட்ட போது சின்ன தம்பி பாலகனம் உள்ளதை உள்ளபடி ஒழியாம சொல்லுவார். ஐயாவே நைனாவே நாங்க சாதியிலையும் இளைய கோலம் சக்கிலிய பிள்ளையா வேப்பராங்குளம் அதில் முத்தி வீர என்பவர்க்கும் போலுடைய பெண்கோடிக்கும் தவமிருந்து பத்த பிள்ளை என் பேரு சின்ன தம்பி. அக்கா
சின்ன தம்பி சொல்லுவாரா ஐயாவே நைனாவே ஆமா சாதியில இளைய குலம் சக்கிலிய பிள்ளை ஐயா ஆமையா வேப்பலாங்குளத்துல எங்க அப்பா பேரு முத்து வீரன் ஆமா எங்க அம்மா பேரு புலோடையாள் ஆமா எங்க அம்மா அந்த பனக்குடி நகரத்துல நரம்பு வியாபாரம் பார்க்க வந்திருக்கா நானும் எங்க அம்மா கூட வந்தேன் பனக்குடி நகரத்துல சந்த வகுப்புல போட பார்த்தேன் குதிரை அடக்கினேன் என்றான் ஆஹா இவன் அல்லவா வீரன் என்று சொன்னபடி 5000 பொன் சம்பளம் 50 பொன் முகமதி சொத்துல பாதிய எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு கொண்டுகிட்டு வந்தாரு சின்ன தம்பி அம்மாவுக்கு முன்னாடி அம்மா அப்படின்னா திரும்பி பார்த்தா விதி பறந்து போனா அம்மா சின்ன தம்பி கையில பணம் காசு கையில வச்சிருக்காரு ஏ சின்ன தம்பி இந்த பணம் யாது பூட்ட உடைச்சியா கிடையாது பொய் களவு செய்தியா இல்ல களவு செய்தியா அம்மா நான் உங்க பிள்ளைம்மா யாரும் பணத்தையும் எடுக்க மாட்டேன் அப்படியான அந்த பணம் உனக்கு ஏது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மாணிக்கவாசம் பிள்ளை குதிரையை அடக்கினேன் அடக்கினதுக்கு கிடைச்ச சம்மானம் செத்த நேரத்துக்கு முன்னால குதிரையில போனது நீதானா நானே தான் யாரும் கிடைக்கல என் பிள்ளை தானே கிடைச்சான் அவன் ஓடி வந்து பிள்ளை கையில பிடிச்சிட்டு வந்தா ஐயா நைனாவே என் பிள்ளை தானே கிடைச்சா உனக்கு பிள்ளைனா எனக்கு பிள்ளை உன் மகனை நானா கூப்பிடவில்லை அவனா வந்தா குதிரை இறக்குனா சொன்னபடி அவனுக்கு கொடுத்தேன் உனக்கு பிள்ளைனா எனக்கும் பிள்ளைதான் இன்னையிலிருந்து எனக்கும் பிள்ளையாக பிள்ளைக்கு பிள்ளைய வீட்டில் வளரட்டும் என்று சின்ன தம்பி ஆசா பாசத்தோடு வளர்த்தரக்கூடிய காலத்தில் சின்ன தம்பிக்கோ அத்தமாவ சோனச்சி பெண்ணை மனம் பேசி வெத்தலை பாக்கு வச்சு நிச்சயதார்த்தம் முடித்தார்கள் முடித்த உடனே முகூர்த்தம் குறித்தாங்க அல்லவா இப்படி இருக்க கதை என்ன நடக்க தெரியுமா என் நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு சாமி கோடமலை பொழியும் நாடு குழந்ததன்றுள் வீசும் நாடு பாருலகில் கதி பெற்ற பாப்பா கூடி நகரத்தில் யாரெல்லாம் ஆண்டு வார ஆண்டா பிள்ளை அரமா பிள்ளை தம்பராய பிள்ளையுமா குமார பிள்ளையுமா அண்ணன் தம்பி 4 பேர்கள் பாப்பா கூடி நகரத்தில் அருமையோடன் வாழ்ந்து வார பிள்ளை மகன் இடமதில கருங்குளத்தாங்க அம்மாயில கட்டப்பூலி விளையாதில ஒதுக்கோமாட பக்கத்தில் உயர்ந்த வெள்ளம் தாவதில பிள்ளை மகன் அவருக்குத்தான் 4 ஏக்கர் நிலமும் உண்டு 4 ஏக்கர் நிலமும் உண்டு நல்லதொரு வாழ்வும் உண்டு பாப்பாக்கோடி நகரத்தில் ஆண்டா பிள்ளை அருமா பிள்ளை அல்லது தம்பராய பிள்ளை குமாரசுவாமி பிள்ளை என்றும் அண்ணன் தம்பி 4 பேர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் காவக்காட்டா மூலையிலே 4 ஏக்கர் நஞ்சையில 4 ஏக்கரும் புஞ்சையில 7 ஏக்கரும் இவர்களுக்கு வசதி உண்டு 7 ஏர்மாடு 7 வேலை ஆட்கள் இப்போடி வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் புரட்டாசி மாசம் காலமழை பொழிந்தது காலமழை பொழிந்த உடனே வேலைக்காரன் அழைத்தார் பிள்ளை மகன் எப்பா ஏ மாடுஞ்சாம்பா வேலைக்காரன் மாடுஞ்சாமான் அழைத்து நம்ம காவக்காட்டா மூலையில நாளைக்கு உழவுக்கு பருவம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வான்னாரு உடனே வேலைக்காரன் மாடுஞ்சாம்பா
ஆடி எடுக்க முடியாம வந்து தம்பி கொஞ்சம் அங்க போங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து நேரமே தெரியல போல. வேலுகிடாரம் தெரியும் இரும்பு தண்டையத்தில் தொங்குது. கண்ணாலை கண்ட மாடஞ்சாம்பா தம்பி இன்னைக்கு வேலை வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். இன்னைக்கு டைமே சரியில்லை, வாங்க போகணும். அழைத்து கொண்டு வேற எங்க ஓடி வந்தா நைனா 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 வந்து ஓடி வருகிறான். அண்டா பிள்ளை, அருமா பிள்ளை, தம்பராய பிள்ளை. மாடுங்கப்பா கண்ட குடிச்சியா? எப்பதான் குடிக்கணும் ஒரு கணக்கே கிடையாதுடா. காலையில குடிச்சிட்டு வந்து இப்படி உதவிட்டு இருக்க நைனா. நம்ம கருங்கலத்தான் கம்மா காவ காட்டா மூலவிகளே கட்ட புலி உலகிலே கண்டே திரவியத்தை என்னடா இப்படி உலகிட்டு இருக்க? ஏற்கனவே குமாரசாமி பிள்ளை மந்திரவாதி. மாடஞ்சாம்பா என்னதான் தண்ணி அடிச்சாலும் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டான். என்று என்னையா பண்றாரு அவரு மச்சிக்கிட்டான் வழிபோட்டு பார்க்கணும். இதை கண்ணாலை கண்ட மந்திரவாதியோ அதை காத்திருந்த பூதங்கள் எல்லாம் சொல்லுது. இந்த திரவியத்தை எடுக்கணுமானால் ஒருந்திக்கு ஒரு மகனாக இருக்கணும், தவத்தால் பிறந்த பிள்ளையா இருக்கணும், ஆளில் அழகன் கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கணும். அப்படி உள்ளவனை வெட்டி நரக பலி கொடுத்தால் இந்த திரவியத்தை எடுக்க முடியும் என்று பூதங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கு. எல்லாம் காதலை கேட்கிறான். அப்படிப்பட்டவனே நம்ம எங்க போய் தேட அணு மனுஷ ஓடல. வீட்டுக்கார அம்மா பாருங்க 2 நாளா சரியா சாப்பிடவும் இல்ல, சரியா பேசவும் முடிக்கல. ஏன் இப்படி கம்முன்னு இருக்கீங்க? சொல்லியும் கூடாது பார்த்துக்கோ. பெண்களுக்கு சில ரகசியத்தை சொன்னா ஒரு 2 8 சொல்லி 2 10 8 சொல்லி அப்படியே பரவிடும். என்னன்னாலும் சொல்லுங்க, நான் கண்டுக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி திறமை இருக்கான். திறமைத்தை எடுக்கணும்னா ஒரு அழகான பாலகனை கொண்டு வந்து வெட்டி நரவலி கொடுக்கணுங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம எங்கம்மா போவேன்? அப்பா இதுதான் இது நேரத்தை சொல்ல வேண்டியதானே. நீங்க சொன்ன அச்சு அடையாளம் அத்தனையும் பணக்கோடி நகரத்துல எங்க அண்ணன் மாணிக்க வாசகம் தங்கச்ச பாப்பா கொடி கொடுத்துருக்கு. இந்த இவருடைய தங்கச்சி அங்க கொடுத்துருக்கு. இந்த சம்பந்தம் சம்மந்தம் பண்ணிருக்காங்க. எங்க அண்ணன் வீட்டுல வேலை பார்க்கான். அவனை கொண்டு வந்து வெட்டி அடாபலி கொடுத்து பால் வேற எங்க அண்ணனுக்கு கொடுத்துருக்கோம் என்று சொன்னான். கருத்த பொண்ணு போனா சோத்த பொண்ணை கட்டிடுவேன், சோத்த பொண்ணு போனா கருத்த என்ன கனவு காய்ச்சினாயும் பூச்சினாயும் நம்ம எசமானம் ஆண்டு விட்டாரு. நம்ம எதுக்கு இன்னும் உயிர் வாழணும்? எசமானே எழுச்சி காய்ச்சின எசமானே என்று குதிரை உயிர் விட்டது. பட்டம் அடைந்தார்கள். பரலோகம்
சின்னத்தம்பியுடைய வரலாறை பார்க்கும் கணக்கை பார்க்கும்போது முன்பரவியே இவர் மானிடத்தில்